நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படின்னு புத்தி கெட்டத்தனமாக நினைத்து கொண்டான். திரும்ப போய் சகுனியிடத்திலே தான் இவ்வளவு பெரிய சைன்யத்தை பெற்று வந்திருக்கேன் என்று சொல்ல, அப்ப சகுனி சொன்னார், அவர் அதை விட பைத்தியம் போல் இருக்கு. என்னை இவரிடத்துல சொல்லி வைத்தார், கண்ணனை மட்டும் நீ இழந்துட்டு வந்துட்டே, 1 கோடியை பெற்ற வரைக்கும் சந்தோஷம். ஆனா கண்ணனிடத்துல போய் இன்னொரு நிபந்தனை வைத்து விடு, நீ ஆயுதம் எடுக்க கூடாதுன்னு சொல். கண்ணன் ஆயுதம் எடுத்தா நம்ம ஜெயிக்க முடியாது. கண்ணன் ஆயுதம் எடுக்க கூடாதுன்னு சொல்லுன்னா, கண்ணன் கண்ணன்கிறதுனால ஜெயிக்க போறாரா இல்ல கையில ஆயுதத்தினால ஜெயிக்க போறாரா? பகவானு கையில வில்லு இருந்தா அம்பு இருந்தா தான் ஜெயிக்க முடியுமா? அவருடைய நினைவாலே ஜெயிக்கிறான். தன்னுடைய சங்கல்பத்தாலே பகவான் உலகத்தையே சிருஷ்டிக்கிறவருக்கு கையில கத்தி இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு சகுனி நினைச்சுட்டா பாருங்க. எல்லாரும் துர்புத்தி படைத்தவர்கள். அப்ப திரும்ப வந்து துரியோதனன் கேட்டுண்டான்னு சரித்திரம். இப்ப இந்த உதவி கேட்டு போனார்களோ இல்லையோ, 2 பேரும் கேட்டதை யோசிச்சு பாருங்க. துரியோதனனுக்கும் கேட்டதை கொடுத்துட்டார், அர்ஜுனனுக்கும் கேட்டதை கொடுத்துட்டார். அப்ப 2 இடத்துலயும் உண்மையா நேர்ம மாறாமல் கண்ணன் நடந்து விட்டார். ஆனால் துரியோதனனுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நான் இருக்கிற இடம் தான் ஜெயிக்கும் துரியோதனா, நீ தேவையற்ற இந்த சைன்யத்தை வாழ்ந்து போறே என்று எடுத்துரைக்க மாட்டார். பக்தனிடத்துல உண்மையை கூறி விடுகிறார். துரியோதனனுக்கு கேட்டதை கொடுத்துட்டார். இப்ப துரியோதனன் கம்ப்ளைண்டே பண்ண முடியாதே. நான் கேட்டது எதுவோ அதை பெற்றுக்கொண்டோம். அதே போல நாமும் பகவானிடத்துல போய் நிற்கிறோம். எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும்னு கேட்டுண்டா கொடுத்துருவார். அவரை கேட்டால் அதையும் கொடுப்பர். ஆனா எதை பெற்றுக்கொள்ளுகிறோம்ங்கிறது நம்முடைய புத்தி. நாம புத்திசாலியா போய் நின்னோம்னு சொன்னால் அவரையே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா கண்ட பேர் தானே கிடைப்பார்கள். ஆக இது எல்லாத்தையும் விதுரன் பெருமான் எப்படி நேர்மையோட இருக்கிறான், ஆரையும் ஏமாற்றுவதில்லை, நீ ஆனால் ஏமாற்ற பார்க்கிறாய் என்னெல்லாம் எடுத்து சொல்ல கோவம் வந்துருத்து துரியோதனனுக்கு. அவரை நாடு கடத்திவிடணும்னு சத்தம் போட்டான். அதனால அந்த நாட்டை விட்டே நீங்கினார். ஓரோர் ஊராக புறப்படுகிறார். காம் பர்யடன் மேத்யவிவிக்த விருத்தி சதா ப்ளுதோதா சயனோவதூதா அலக்ஷிதா ஸ்வைரவதூத வேஷா விரதானி சேரே ஹரிதோஷனானி யுத்தம் விரஜன்னு பாரதமேவ வருஷம். பாரத வருஷத்தின் முழுக்க பிரயாணம் பண்ணவர் பிரபாச தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்தார். அவ்விடத்தில் செய்தி அறிந்து கொண்டார். மகாபாரத யுத்தம் நடந்துதாம். அங்க அனைவரும் மாண்டு போய்விட்டார்களாம். கேட்டு மிகுந்த மனவருத்தப்பட்டார். பிரபாச கஷேத்திரம் தெரியும், துவாரகை போகும் வழியில் குஜராத்தில் இருக்கக்கூடிய பிரபாச கஷேத்திரம். அங்கிருந்துதான் கண்ணன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு சென்றார். அந்த இடத்துல செய்தியை தெரிஞ்சு விட்டார். கண்ணன் இன்னும் புறப்பட்டு போல, மகாபாரத யுத்தம் நடந்து விட்டது, அனைவரும் மாண்டார்கள்ங்கிற செய்தி தெரிந்து கொண்டார். அங்கிருந்து புறப்பட்டு யமுனைக்கரைக்கு அடைகிறார். ஓரோர் ஊரா தாண்டார். சம்ஸ்பர்தையா தக்தம் அனானுசோச்சன் சரஸ்வதியும் பிரத்யகியாய தூஷ்ணீம். சரஸ்வதி நதிக்கரைக்கு வந்து 11 தீர்த்தங்களில் நீராடினார். பிற்பாடு சவ்வீர மத்ஸ்யான் குருஜாங்கலாம்ச்ச, சவ்வீர தேசம், மத்ஸ்ய தேசம், குருஜாங்கால தேசம் இவற்றையெல்லாம் தாண்டி யமுனைக்கரை அடைந்து உத்தவரை தரிசித்தார். தன்னோத்தவம் பாகவதம் தரிச, கண்ணனுக்கு மிக நெருங்கியவராய் பரமபாகவதரான உத்தவரை தரிசித்து வணங்கி, கண்ணன் சௌக்கியமா இருக்காரா, சாம்பன் சௌக்கியமா இருக்காரா, பிரத்யும்னன் எப்படி இருக்கிறார், அனிருத்தன் எப்படி இருக்கிறார், ருக்மிணி தேவி முதலானோரெல்லாம் எப்படி வாழ்கிறார்கள் என்கிற நன்மையெல்லாம் பிரஷ்னம் பண்ணினார். பிற்பாடு அர்ஜுனனுடைய வில்லை பாரத பூமி தாங்கித்தா, பீமனுடைய கதையை பாரத பூமி தாங்கித்தா. அவ்வளவு பெரிய யுத்தம் நடந்ததாமே, ஏது நடந்தது, ஆர் மரித்தார்கள்? உத்தவா, நீரே சொல்ல வேண்டும். எனக்கு ஒரே வருத்தம், திருத்தராஷ்டிரன் கூடவே இருந்தவர், என்னோடையே வேதவியாசரிடத்திலே அர்த்தங்களை கற்றார். அப்படி இருக்கிறச்சே அவன் நாசமடைய போகிறான். உண்மையை உரைத்தேன், ஏற்றுக்கொள்ளாமல் திருத்தராஷ்டிரன் தீய வழியில் சென்றான். அதுதான் மனம் வருந்துகிறது. கண்ணன் அனைவரையும் 1 நிமிஷத்தில் கொண்டிருக்கலாமே, அதை விடுத்து 18 நாட்கள் யுத்தம் புரிந்தாராமே. எதற்காக? இவர்களை ஏன் விட்டு வைத்தார்? இவர்கள இன்னும் மிச்சம் இருக்கிறவனையும் முடிக்கணும்னு தானே. அவமரியாதை செய்த போது அப்போதே கொண்டிருக்கலாம். புடவையை பிடித்த நான் வந்து அவற்றச்சே இதழ் வைத்ததற்கு கண்ணன் போலும் கடைசி படிக்கு அந்த கண்ணனுடைய நீர் மேற்கொள்ள வேண்டும். விதுரருக்கு என்னமான அறிவிப்பு. ராமானு சிஷ்யர்களான கூரத்த பிறந்து அடைகின்றனர். மாதத்தில் 1 கூடி உபன்யாசமுடைய பெருமக்கமும் ஜனம் நடத்த ஜனவரி ஞான் பாதையில் இருக்கும் கூரம் கிராமத்தை காலை 10 மணி அடையும்படி கேட்டு